தெலுங்கானா மாநிலம் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெற்றிகரமாக நடத்தி அதன் அடிப்படையில் சமூக நீதி நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. இது தமிழக அரசுக்கும் ஒரு முன்மாதிரியாக அமைய வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதி வழங்கும் விஷயத்தில் தெலுங்கானா மாநில அரசு நாளுக்கால் பாய்ச்சலில் முன்னேறி கொண்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் நடத்தப்பட்ட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த விவரங்களை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கும் அம்மாநில அரசு அதன் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இன்று முதல் 4 நாட்களுக்கு சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தை கூட்டி விவாதிக்க இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு சமூக நீதிக்கான போலி முத்திரையை குத்திக் கொண்டு அதற்காக எதுவும் செய்யாமல் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் சமூக நீதி காக்கும் நடவடிக்கைகளின் ஒரு கட்டமாக கடந்த நவம்பர் 6ஆம் தேதி சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கப்பட்டது. இந்த கணக்கெடுப்பின் போது 56 முதன்மை கேள்விகள் உள்ளிட்ட மொத்தம் 75 வினாக்கள் கேட்கப்பட்டு பொதுமக்களின் விவரங்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த கணக்கெடுப்பை மேற்கொண்ட அம்மாநில பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதன் அறிக்கையையும் பரிந்துரைகளையும் அம்மாநில அரசிடம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தாக்கல் செய்திருக்கிறது. ஹைதராபாத்தில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி சாதிவாரி கணக்கெடுப்பு விவரங்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்காக தெலுங்கானா சட்டப்பேரவையின் 4 நாள் சிறப்பு கூட்டத்தொடரும் இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. சமூக நீதியை காக்க தெலுங்கானா அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் அனைத்தும் புரட்சிகரமானவை. இதன் மூலம் இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி அதன் விவரங்களை வெளியிட்ட 2வது மாநிலம் என்ற பெருமையை பீகாருக்கு அடுத்தபடியாக தெலுங்கானா பெற்றிருக்கிறது. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தியதுடன் தெலுங்கானா அரசு அதன் கடமையை முடித்துக் கொள்ள போவதில்லை. பீகார் மாநில அரசு மேற்கொண்டதை போலவே தெலுங்கானாவில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள அம்மாநில அரசு தீர்மானித்திருக்கிறது. தெலுங்கானா மாநிலத்தில் இப்போது சாதிகளின் அடிப்படையில் 50% இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது. அதில் பட்டியல் இனத்தவருக்கு 15%, பழங்குடியினருக்கு 6% போக மீதமுள்ள 29% பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இஸ்லாமியர்களுக்கு 4% ஒதுக்கீடு உள்பட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான இடஒதுக்கீடு மொத்தம் 5 பிரிவுகளாக பிரித்து வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின்படி தெலுங்கானாவில் 10.8% இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரின் மக்கள் தொகை 56.33% என்று தெரிய வந்துள்ளது. பட்டியல் இனத்தவரின் மக்கள் தொகை 17.43%, பழங்குடியினரின் மக்கள் தொகை 10.45%, இஸ்லாமியர்கள் 2.48% உள்ளிட்ட பிற வகுப்பினரின் மக்கள் தொகை 15.79% என்றும் சாதிவாரி மக்கள் தொகை மூலம் தெரிய வந்திருப்பதாக தெலுங்கானா அரசு கூறியுள்ளது. தெலுங்கானாவில் பிற வகுப்பினரின் மக்கள் தொகையில் ஆண்டு வருமானம் ரூபாய் 8 லட்சத்திற்கும் குறைவாக இருப்பவர்களின் எண்ணிக்கை 12%க்கும் குறைவாக தான் இருக்கும். ஆனால் அவர்களுக்கு அங்கு 10% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. அதே நேரத்தில் 56.33% உள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு அதில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு 29% இடஒதுக்கீடு மட்டும்தான் வழங்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களின் மக்கள் தொகை 10.8% என்ற நிலையில் அவர்களுக்கு 4% மட்டும் இடஒதுக்கீடு வழங்குவது நியாயமல்ல. பட்டியலின பழங்குடியின மக்களுக்கும் அவர்களின் மக்கள் தொகையை விட குறைவாகவே இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அம்மாநிலத்தில் இடஒதுக்கீட்டின் அளவை மாற்றியமைக்க தெலுங்கானா அரசு திட்டமிட்டுள்ளது. அது மிகவும் சரியானது. சமூக நீதி சார்ந்த இந்த நடவடிக்கைகள் அனைத்தையும் தெலுங்கானா அரசு சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலம் கிடைத்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் மேற்கொள்ளப்படவில்லை. தெலுங்கானா மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தவோ அதன் விவரங்களை வெளியிடவோ அம்மாநில உயர்நீதிமன்றம் எந்த தடையும் விதிக்கவில்லை. அங்குள்ள பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பின் போதிய பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்பதற்கான புள்ளி விவரங்களையும் பகுப்பாய்ந்து இடம் ஒதுக்கீட்டின் அளவை அதிகரித்தால் அதையும் உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் ஏற்றுக்கொள்ளும் என்பது யதார்த்தம். சமூக நீதியை நிலைநாட்டுவதை நோக்கி தெலுங்கானா அரசு இந்த அளவுக்கு பயணம் செய்திருக்கும் நிலையில் சமூக நீதியை காப்பதற்காக அவதாரம் எடுத்தவர்கள் என்றும் தங்களை தாங்களே பாராட்டிக் கொள்ளும் தமிழக ஆட்சியாளர்களோ இந்த பயணத்தில் இன்னும் முதல் அடியை கூட எடுத்து வைக்கவில்லை. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கோ
சட்டங்களுக்கும் உச்சநீதிமன்றம் வகுத்துள்ள வரையறைகளுக்கும் உட்பட்டு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு விவரங்களின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டின் விகிதத்தை மாற்றியமைக்கவும் எந்த தடையும் இல்லை. ஆனால் மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இல்லை. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளாது என்ற ஒரே பொய்யை மீண்டும் மீண்டும் கூறி சமூக நீதிக்கு முட்டுக்கட்டை போடுகிறது தமிழக அரசு. இதன் மூலம் முதல்வரின் போலீஸ் சமூக நீதி வேடம் கலைந்திருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொள்வது கடினமல்ல. தெலுங்கானா மாநில அரசு வெறும் ரூபாய் 150 கோடியில் 1.3 லட்சம் கணக்கெடுப்பாளர்களையும் 10,000 மேற்பார்வையாளர்களையும் கொண்டு 50 நாட்களில் நடத்தி முடித்திருக்கிறது. இதே காலத்தில் ரூபாய் 300 கோடியில் இதை தமிழகத்தாலும் சாதிக்க முடியும். சமூக நீதி வார்த்தைகளில் வாழ்வதில்லை, செயல்பாடுகளில் தான் தழைக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு சமூக நீதியில் உண்மையான அக்கறை இருந்தால் தங்கள் உறக்கத்தை கலைத்துவிட்டு தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.